Hi viewers, welcome to Belican channel. இந்த வீடியோ பத்தி பார்க்க போறோம்னா ராயல் என்ஃபீல்ட் ரீபான் கிளாஸ் திட்டோட ஆர்என் பத்தி பார்க்க போறோங்க. ஏற்கனவே வீடியோ பண்ணி வச்சுங்க. என்ன பண்ணிருக்கோம் அப்படினா ஸ்டேட்டர் கையர் எப்படி செக் பண்றது, ஆர்என் எப்படி செக் பண்றது அப்படினு சொல்லி பார்த்திருக்கோம். மறுபடியும் ஏன் ஆர்ஆர் யூனிட் அப்படினு பார்க்கணும்னா ஆர்என் யூனிட்ல இருந்து வரக்கூடிய அவுட்புட் வோல்ட் இருக்குங்களா, அது எவ்வளவுன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்கா அந்த சாக்கெட் ரிமூவ் பண்ணி பார்க்க போறோங்க. மொத்தம் 3 விஷயம் சொல்லலாம்ட்டுங்க. ஆர்என் யூனிட்டோட அவுட்புட் வோல்ட், அதுக்கு அப்புறம் வண்டி வந்து பேட்டரி வந்து 0 வோல்ட்ல இருந்தாலுமே கூட சுத்தமா சார்ஜ் ஆனா கூட எப்படி தெளிவா ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கற விஷயங்க. மூணாவது பாத்தீங்க அப்படினா நம்ம ரீபான் கிளாஸ் திட்டத்துல ஏன் கிக்கர் கொடுக்கல அப்படிங்கறத சொல்றேங்க. இத நம்ம டயகிராமும் காமிக்க இருக்குங்க. அதனால வீடியோ கொஞ்சம் ஃபுல்லா பாருங்க. 1080 பிக்சல்ல பாருங்க. ஃபுல் ஸ்கிரீன், ஃபுல் பிரைட்னஸ், ஃபுல் சவுண்ட். கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷனை பாருங்க, உங்களுக்கு தெரியும். அது சில டேட்டா தான் போட்டிருப்போம். இந்த வீடியோவில் இருக்க வீடியோ லிங்க், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் ஐடி, அப்புறம் டூல் சர்வீஸ் பண்ணியிருந்தா, ஏதாவது ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருந்தா, அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுப்போங்க. அதனால் மறக்காம பாருங்க. கொஞ்சம் கமெண்ட்டையும் பாருங்க. ஏன்னா இப்போ நம்ம ஒரு வீடியோ பண்ணுறோம், ஏதாவது ஒரு விஷயம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது கமெண்ட் ஃபஸ்ட் வர மாதிரி பின் பண்ணிடுவாங்க. இல்லை ஏதாவது அப்டேஷன் சொல்லனாலும் கமெண்ட் ஃபஸ்ட் வர மாதிரி பின் பண்ணுவோம். ஸ்டேட்டர் காயில் இன்செட் இருக்குங்க. ஸ்டேட்டர் காயிலேருந்து ஆர்ஆர்லேருந்து இந்த சாக்கெட்டில் அவுட் ஆகும். அவுட் ஆகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ், மறுபடியும் ரெண்டாவதாக ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ், அப்போ பேரா வந்துருக்குங்க. ப்ளஸ் மைனஸ் சொல்கிறாங்க. இந்த ப்ளஸ் மைனஸ், இந்த ப்ளஸ் மைனஸ், இந்த இடத்துல 2 ப்ளஸ் வருது இல்லைங்களா, அது ஒரு இடத்துல போய் கனெக்ட் ஆகும் பேட்டரியோட. இப்போ ஆர்ஆர்லேருந்து அவுட் ஆகக்கூடிய அந்த பாசிட்டிவ் ஃபியூஸ் 1 என்ன ஆகிட்டு, ஃபியூஸ் 1 வந்து ஒயரிங் மூலமாக பேட்டரிக்கு போங்க. அப்போ ஃபியூஸ் 1 மூலமாக தான் பேட்டரி சார்ஜ் ஏற்படுது. சப்போஸ் ஃபியூஸ் போயிருந்தாலும் சார்ஜ் சரி வர இருக்காதுங்க. ஆர்ஆர் கூடியது இங்கே இருக்குங்க. இதாங்க ஆர்ஆர் யூனிட்டு. இதில் முதல் 2 வர ஒயர் வந்து பாசிட்டிவ், அடுத்த 3 வர்றது வந்து ஸ்டேட்டர் கையிலேருந்து வரக்கூடிய அந்த ஒயருங்க, ஏசி கரண்ட்டு. அடுத்ததாக கடைசியாக 2 வர்றது நெகட்டிவ். ஃபஸ்ட்டு வர 2, அப்புறம் லாஸ்ட் வர 2. இது எங்கே வரும் அப்படின்னா இங்கே தாங்க வரும், சாக்கெட் மூலமாக. இந்த சாக்கெட் தான் இருக்குங்க, நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த சாக்கெட் செட்டப்பை வெளியே எடுத்துடலாம். அதுக்கு இந்த லிவர் இப்படி இந்த சைடு ப்ரெஸ் பண்ணணும். இப்படி இங்கே இழுத்து பிடிச்ச வாக்கில் எடுத்தால் வந்துடுங்க சாக்கெட் செட்டப்பு. இதில் பாருங்கள் ஒரு ப்ளே ஆகுது. இதுக்கப்புறம் இந்த லிவரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா வந்துடுங்க சாக்கெட்டு. அவ்வளோ வந்துடுச்சு. இது பேட்டரி போய் கனெக்ட் ஆகுதுங்க. இந்த பேட்டரியில் போய் என்ன தெரியும், 2 பாசிட்டிவ் 2 நெகட்டிவ், அதுலேருந்து வர்றது பேட்டரியோட போகிறது. இப்போ இதுக்கு முன்னாடி போட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்லேருந்து ஒரு சாக்கெட் கனெக்ட் பண்ண வாக்கில் பேட்டரியில் கனெக்ட் ஆகிருக்கும். பேட்டரியில் வச்சு நம்ம செக் பண்ணோம் ஆர்ஆர் ஃபங்க்ஷன் அது இல்லையான்ட்டு. இப்போ நம்ம இந்த சாக்கெட் ரிமூவ் பண்ணிடுறோம். அதாவது ஆர்ஆருக்கும் பேட்டரிக்கும் போகிறது ரிமூவ் பண்ணிடுறோம். இதில் இன்னொரு விஷயமும் தெரியுங்க, ஆர்ஆர் ஸ்பெசிஃபிக்காக ஒர்க் ஆகுது இல்லையா அப்படின்ட்டு. இது மூலமாக தாங்க போய் பேட்டரி சார்ஜ் ஆகுது. இதை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு கிளியராக பார்த்துடலாம். மல்டிமீட்டரை நான் டிசியில் திருப்பிட்டேன். இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, இருந்தாலும் ஆர்ஆர் அவுட் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். இந்த சைடு வர பெண்ணு பாசிட்டிவ், இங்கிட்டு வருது நெகட்டிவ். அதாவது இந்த சாக்கெட்டை கனெக்ட் பண்ணிங்கன்னா தெரிய வருங்க. ரெட் கலர் இருக்குங்களா, பிளாக் இருக்குங்களா, ரெட்டு பாசிட்டிவ் பிளாக் நெகட்டிவ். அதுபோல் ரெட்டு பிளாக்கு, மேலேயும் ரெட்டு பிளாக்கு. அப்போ ரெட் ப்ராப்பை இங்கே வைப்பேன், பிளாக் ப்ராப்பை இங்கே வைப்பேன், பாசிட்டிவ் நெகட்டிவ். இப்படி வைக்கும்போது ஷார்ட் பண்ணிடக்கூடாதுங்க. ரேஞ்ச் வந்து 13 பாயிண்ட் காட்டுது. அதே மாதிரி மேலே கருவில் பார்க்கலாம், பாசிட்டிவ் ரெட் ப்ராப்பு, நெகட்டிவ் பிளாக் ப்ராப்பு, அதோட ரேஞ்சும் 13 பாயிண்டில் காட்டுது. இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு பார்க்கலாங்க. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணால் வண்டியோட சவுண்டு வழக்கத்துக்கு மாதிரி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா வெறும் பேட்டரி வச்சு மட்டும்தான் இந்த வண்டி இப்போ ஆப்ரேட் பண்ணப்பட போகுது. இப்போ சவுண்டு கம்மியாக வருது பார்த்தீங்களா, ஏன்னா ஆர்ஆரும் பேட்டரியும் நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம். அதாவது பேட்டரி சார்ஜ் ஏற்படாமே பேட்டரி இருந்து மட்டுமே அது ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. இப்போ வோல்ட் செக் பண்ணலாம். 16 17 அந்த மாதிரி மாறி மாறி வந்துட்டு இருக்கு. ஏன்னா இதான் போய் பேட்டரி சார்ஜ் பண்ணப்படுது இல்லைங்களா, அதனால காட்டுது. மேலேயும் செக் பண்ணிடலாம். மேலேயும் பார்க்கும்போது 16 பாயிண்ட் அந்த மாதிரி காட்டுதுங்க. ஆக்சிலேட்டர் ரீச் பண்ணும்போது இது வேரி ஆகணும். ஆக்சிலேட்டர் பண்ணும்போதும் 17 16 இந்த ரேஞ்சு காட்டுதுங்க. 2 ரோலையும் செக் பண்ணுறோம். இப்போ ஆர்ஆர் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இண்டிவிஜுவலாக செக் பண்ணிட்டோம். ஸ்டேட்டர் காயில் நல்லா இருந்தால் தான் ஆர்ஆருக்கு போகும். ஆர்ஆர் நல்லா இருந்தால் தான் இந்த மாதிரி சாக்கெட்டில் வந்து நமக்குரிய வேல்யூ கிடைக்கும். அந்த வேலையிலேருந்து போகும்போது பேட்டரி சார்ஜ் ஏற்படும். அப்போ நம்ம ராயல் என்ஃபீல்டு ரீபான் கிளாஸ் 350ல் ஆர்ஆரோட அவுட்புட் வோல்ட் எவ்வளோன்னு கேட்கும்போது 14 to 17 வருதுங்க. இது பேட்டரி கனெக்ட் பண்ணாமல் இருக்கும்போது. சில பேர் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் 2.5 வோல்ட் தான் அப்படிங்கிறாங்க. ஆனால் ராயல் என்ஃபீல்டு ரீபான் கிளாஸ் 350 அந்த மாதிரி இல்லைங்க. நீங்களே பார்த்துட்டீங்க, மல்டிமீட்டர் வச்சு மெஷர் பண்ணும்போது 14 to 17 வரைக்குமே வேரி ஆகுது. இந்த டயகிராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வருங்க, நெகட்டிவ் எப்படி கனெக்ட் இருக்குது அப்படின்ட்டு. நான் வண்டியில் வச்சு காமிச்சிங்களா, அப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு 2 பாசிட்டிவ்ஸ் போயிருப்பேன், அது இதுதான். அப்புறம் வர 3 ஒயர் ஸ்டேட்டர் கையிலேருந்து வருது அப்படிமே, அது மேலே தான் இருக்குங்களா. அப்புறம் ஸ்டேட்டர் கையிலேருந்து 3 ஒயர் வரும். அது இந்த 2 போக மீதி வர 3. அப்போ ஸ்டேட்டர்லேருந்து போகிறது அந்த 3 ஒயராக போகிறது ஏசின்னு போட்டு லாஸ்ட் 2 ஒயர் நெகட்டிவ்னு சொல்லியிருப்பேன். அதான் இந்த லாஸ்ட் 2 ஒயர். இப்போ இந்த ஃபஸ்ட் 2 ஒயர் பாசிட்டிவ், அதை பார்ப்போம். இந்த ஃபஸ்ட் 2 ஒயர் எப்படி போகும்னா பாசிட்டிவ், இது ஒரு இடத்துல கனெக்ட் ஆகிருக்குங்க. இந்த 2 பாசிட்டிவுமே இந்த பாசிட்டிவ் ஃபியூஸ் 1 என்ன ஆகும், ஃபியூஸ் 1லேருந்து அவுட் ஆகிறது, ஒயரோட கலர் பார்த்துங்க. ஃபியூஸ் 1லேருந்து அவுட் ஆகிறது பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினலுக்கு போகுங்க. அந்த பேட்டரி பாசிட்டிவ் டெர்மினல் கனெக்டடுங்க. இப்படி தாங்க சார்ஜ் ஏற்படுது. மேக்னட்டோ ஸ்டேட்டர் கையில் ஆர்ஆர்லேருந்து அந்த அவுட்புட் வோல்ட் போகும் இல்லைங்களா, அது 2 வேணும் பாசிட்டிவ் 2 வேணும் நெகட்டிவ். இந்த மாதிரி தாங்க நம்ம இதை தான் மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இந்த ஆர்ஆர்லேயே ஷார்ட் சர்க்யூட் இருந்தாலும் நமக்கு பேட்டரி சார்ஜ் ஏறாது. அது என்ன இதுன்னு பார்க்கணுங்க.
அப்புறம் ஃபியூஸ் 1 இருக்குது இல்லைங்களா, இது போயிருந்தாலும் பேட்டரி சில்வரை சார்ஜர் ஆகுதுங்க. இதெல்லாம் ஒரு ஐடியாங்க, எப்படிலாம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது அப்படின்ட்டு. நான் சொன்னீங்களா ஓப்பனிங்கில் ஏன் வண்டி வந்து நம்ம பேட்டரி டவுனாக இருந்தாலுமே கூட பேட்டரி 0 வோல்ட் இருந்தாலுமே கூட தள்ளிட்டவுனா ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ட்டு. அது ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம தள்ளிடும் போது மேக்னட்டோ ஸ்டேட்டர் கையில் ஆரோட அவுட்புட் வோல்ட்டு 14 to 17 வரைக்கும் வருது. இப்போ 14 வச்சுக்கோங்க. இந்த 14 வோல்ட்டு பேட்டரிக்கு சார்ஜ் கொடுத்துட்டே இருக்கும். அதே சமயம் அங்கேருந்து மற்ற லைனுக்கு தான் பாஸ் ஆகும் கரண்ட்டு. ஈஸி ஒர்க் பண்ணுற ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 8 to 16 வோல்ட் தான். அதுக்கு மினிமம் 8 வோல்ட் இருந்தால் போதும். இதில் வரது 17 வோல்ட் வரைக்கும் வருது. இதை வச்சுக்கிட்டே ஒர்க் பண்ணிட முடியும். ஆனால் இதை வச்சுட்டு ஒர்க் பண்ணுச்சுன்னா நாளடைவில் ஈஸி வந்து டேமேஜ் ஆயிரும். என்ன காரணம் அப்படின்னா பேட்டரிலேருந்து அவுட்புட் போகிறது 8 ஆம்ஸ். சரிங்களா, இந்த 6 ஆம்ஸ் அந்த அளவுக்கு போகுமான்னு சொல்ல முடியாதுங்க. அது இல்லாமல் 6 போகக்கூடிய அவுட்புட் வோல்ட்டு எல்லா கம்பனண்ட்டுக்கும் ஈக்குவலாக போய் சேருமா அப்படின்னு சொல்ல முடியாது. அது இல்லாமல் கண்டினியூஸாக போய் சேருமான்னு சொல்ல முடியாது. எப்படி பார்த்தாலும் பேட்டரி தேவைங்க. அதனால் பேட்டரி இந்த காம்பினேஷன் தான் வந்து நம்ம வண்டியை ஆப்ரேட் பண்ணப்படணும். இப்போ சப்போஸ் ஏதோ ஒரு எமர்ஜென்சி பேட்டரி 0 வோல்ட் ஆயிடுச்சு அப்படின்னா தள்ளி விட்டு கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணி போயிடலாம். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டேன், அது ஜென்ரலான ஐடியா வச்சு. இப்போ கரெக்டாக இதை பேஸ் பண்ணி வீடியோ டைகிராமாக போட்டு காமிக்கிறேங்க. நம்ம இந்த வீடியோவில் அதாங்க இப்போ நான் வண்டியில் வச்சு காமிச்சிருக்கீங்களா, ஏதோ டைகிராமாக சொல்லியிருக்கேன். நான் இந்த கண்டென்ட்டுக்காக டைகிராமும் சில விஷயங்கள்லாம் ஷார்டன் பண்ணியிருக்கேங்க. இப்போ ரீபான் கிளாசிக் 350 பேட்டரி டவுனில் இருக்குது, இல்லை 0 வோல்ட்டாக இருக்குது. நம்ம தள்ளும்போது என்ன ஆகும் அப்படின்னா மேக்னட்டோ வந்து ஸ்டேட்டர் கையில், ஸ்டேட்டர் வந்து ஆர்ஆர் அவுட் கிடைக்கும். அதான் நீங்கள் பார்த்தீங்க. ஆனால் தள்ளிடும்போது எப்படி தள்ளிவிடுவோம், கிளச்சம் செகண்டரி போட்டு டக்குன்னு கிளச்சை விட்டு அதே சமயம் ஆக்சிலேட்டர் கொடுப்போம். அதாவது மேண்டோட மெக்கானிக்ஸை வந்து கனெக்ட் பண்ண முடியும். அதனால தான் கீரே போடுறோம். எத்தனைக்கு இருந்தாலும் சரிங்க, இந்த மேண்டை வந்து சுத்த வைக்கணும். அதுக்கு கீர் போட்டால் தான் என்கேஜ் ஆகும். அதனால் வீல் மூலமாக, அதாவது கீர் போட்டு வீல் மூலமாக நம்ம இதை ஆக்சஸ் பண்ணுறோம். ஸ்டேட்டர் கையில் ஆர்ஆர் அவுட்புட் வந்துடும். அதே சமயம் பல்சர் கையில் இருக்குது இல்லைங்களா, அதுவும் ஆக்சஸ் பண்ணப்படும். இந்த மேண்டர் வந்து பல்ஸ் கையில் ஒர்க் ஆகும், பல்ஸ் ஜென்ரேட் ஆகிரும் ECUக்கு. இப்போ அவுட்புட் வருது இல்லைங்களா, நம்ம மட்டும் வச்சு காமிச்ச பாருங்க. அந்த வோல்ட் என்ன பண்ணால் பேட்டரிக்கு போகும். பேட்டரிக்கு போகும்போது பேட்டரி அதை சார்ஜ் பண்ணிக்கிறதோ இல்லையோ, அதே சமயம் அங்கே இருக்க வோல்ட்டு டேரெக்டாக ECUல ஒரு பின்னில் கனெக்ட் ஆகும். அதுதான் விபிடிங்கிறது டேரெக்டாக பேட்டரி பாசிட்டிவ். அதாவது வோல்ட் பேட்டரி டேரெக்டுங்க, பேட்டரி பாசிட்டிவ் டேரெக்டாக கிடைக்கிறதுங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா விபிகே அப்படிங்கிறது கீ மூலமாக பேட்டரியோட வோல்ட்டு கிடைக்கிறது. கீ ரிலே, அதுக்கப்புறம் அந்த பேட்டரி வோல்ட்டு இங்கே பாஸ் ஆகும். இங்கே பேட்டரி வோல்ட்டுங்கிறது பாசிட்டிவ்ங்க. இப்போ பாசிட்டிவ் கிடச்சிருச்சுங்களா, 2 பாசிட்டிவ் கிடச்சிருச்சுங்களா. நெகட்டிவ்னு பார்க்கும்போது பாடியில் க்ரௌண்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதே சமயம் பல்ஸ்காரிலிருந்து பல்ஸ் ஜென்ரேட் பண்ணிடுச்சு. பல்ஸ்காரிலிருந்து பல்ஸ் ஜென்ரேட் பண்ணோன்னே நம்ம வண்டிக்கு தேவையான ஃபயர், அதாவது இக்னிஷன் கைலுங்க, இக்னிஷன் கைலுக்குரிய சிக்னலை ECU கொடுத்துரும். அதை 2 பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரியோட பாசிட்டிவ் கீக்கு போயிட்டு கீழேருந்து ரிலேக்கு போயிட்டு ரிலேருந்து இங்கே ரீச் ஆயிருங்க. அதாவது விபிகேங்க, விபிகே வருது இங்கே ஜாயிண்ட் ஆயிரும், சிக்னல் இங்கே கிடச்சிரும். இப்போ ஃபயர் கிடச்சிருச்சுங்களா, அடுத்து ஃபியூல் தானே, ஃபியூல் பம்புக்கு ரிலேக்குரிய அந்த சிக்னல், ஃபியூல் இன்ஜெக்டருக்குரிய சிக்னல் இதுவும் ஆக்சஸ் பண்ணப்பட்டுரும். ஏன்னா ECUக்கு தேவையான ப்ளஸ் மைனஸ் கிடச்சிருச்சு. ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் வந்து 8 to 16 வோல்ட்டு. நம்ம தான் மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணோம் இல்லைங்களா, ஆறாருது அது என்ன வந்துச்சு 14 to 17 வந்துச்சு. இதை வச்சு இது மேனேஜ் பண்ணி ஸ்டார்ட் ஆகிட்டு ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் வண்டி ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் டிஜிட்டல் டிஸ்பிளே பார்த்தாவே தெரியும், கொஞ்சம் லைட்டாக மங்கி எறிகிற மாதிரி இருக்கும். அதனுடைய ரீசன் சரி வர வோல்ட்டு கிடைக்கல அப்படின்னு அர்த்தம். எப்படி பார்த்தாலும் பேட்டரி கரெக்டாக இருந்தால் தாங்க ஒர்க் அவுட் ஆகும். எமர்ஜென்சிக்கு வேணால் இந்த ஆரோட சப்போர்ட் வச்சுக்கிட்டு நம்ம ECUவை மேனேஜ் பண்ணிவிட்டு ECU மற்ற காம்பவுண்ட் ஆக்சஸ் பண்ணிடும், நம்ம ஓட்டிக்கலாம். நம்ம வண்டியில் கிக்கர் கொடுக்காத ஒரு ரீசன் என்ன தெரியுங்களா, இதுதாங்க. இப்போ கிக்கர் கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், நான் கிக் பண்ணி அதை வச்சு ஆரோட சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு ECU ஆக்சஸ் பண்ணி ECU மேனேஜ் பண்ணிட்டு ஓட்டிகிட்டு இருப்பேன். அப்படி பண்ணனா பேட்டரியோட வோல்ட்டு சுத்தமாக வரல. இந்த சூழ்நிலை நான் ஓட்டினோன்னா ECU மற்ற காம்பவுண்ட் டேமேஜ் ஆகும். அதுக்காக தான் அவங்க கிக்கர் கொடுக்கல. கிக்கர் கொடுத்தா என்ன பண்ணுவோம், வச்சு அதிலே வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருப்போம், சரி அப்புறம் பேட்டரி மாற்றலாம் அப்படின்ட்டு. அதனால அவங்க கிக்கர் கொடுக்குறீங்க, இதாங்க மெயினான ரீசன். நான் அதுவும் இல்லாமல் சில வகையான மெக்கானிக்ஸ் அவாய்ட் பண்ணாதீங்களா, கிக்கர் கொடுக்காம இருக்கிறதுனால அதுவும் ஒரு வகையான ரீசன் தாங்க. மொத்தம் நம்ம சொன்னது டைகிராமும் பார்க்க இருக்கும். நான் டைகிராம் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ECU பார்க்கும்போது தெரியும் எது இன்புட்டு எது அவுட்புட் அப்படின்ட்டு. இந்த இன்புட்னு வருது இல்லைங்களா, இது இன்புட்டும் கொடுக்கும், அதே சமயம் ECUவோட 2-வே கம்யூனிகேஷன் இருக்கும். இன்புட்டும் பார்க்கும்போது தேர்ட் பர்சன் சென்சர், மனிஃபோல்ட் ஏர் ப்ரெஷர், இன்ஜின் டெம்பரேச்சர், ஏர் டெம்பரேச்சர், ஆக்சிஜன் சென்சார், ரோல் ஓவர் சென்சார், கிராங்க் சென்சார், சைட் ஸ்டாண்டு, கிளச்சு, நியூட்ரல், இதெல்லாம் நம்ம எப்படி செக் பண்ணுறதோட பவர் லைன் எப்படி எங்கேருந்து வருது அப்படிங்கிற மாதிரி வீடியோ ஆல்ரெடி பண்ணிட்டோம். அந்த டோட்டல் வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். எனவே இன்புட் பார்த்துக்குங்க. இந்த இன்புட்டுக்குரிய வோல்ட்டு, அதுக்கப்புறம் ECUக்குரிய வோல்ட்டு இதெல்லாம் ப்ராப்பராக இருந்தது. அதே சமயம் அவுட்புட்டுக்கு போகக்கூடிய வோல்ட்டும் ப்ராப்பராக இருக்கணும். ECUலேருந்து போகக்கூடிய சிக்னலுக்குரிய ரெக்வயர்டு வோல்ட்டும் கரெக்டாக இருக்கணும். இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா பேட்டரி கண்டிப்பாக தேவைங்க. இப்போ சப்போஸ் இவங்களே ரீபான் கிளாசிக் டிசைன் பண்ணும்போது கிக்கரை வச்சு டிசைன் வச்சுக்கோங்களேன், எனக்கு பேட்டரி டவுன் ஆயிடுச்சு, இல்லை பேட்டரி 0 வோல்ட் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், கிக்கரை உதப்பேன்.
ஆர்ஆர் மூலமாக இந்த ஈஸி கொரியன் புட் அவுட் புட் எல்லாமே அக்செப்ட் பண்ணப்பட்டிருந்தான். ஆனால் ஆர்ஆர்லேருந்து போகக்கூடியது கரெக்டாக எல்லா இடத்துலையுமே ஈக்குவலாக போய் சேருமா, இல்லை தேவையான அளவுக்கு அதுக்கு கிடைக்குமா அப்படின்னு தெரியாது. இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க. அதனால் ஸ்மார்ட்டாக ராயல் என்ஃபீல்டில் அதுவும் ரீபான் காஸ்ட் டிசைன் பண்ணும்போது கிக்கர் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. கிக்கர் ரிமூவ் பண்ணுறது காரணம் மெக்கானிசமாக இருக்கலாம், இருந்தாலும் இந்த லைனெல்லாம் கரெக்டாக வோல்ட்டோட போகணும் அப்படிங்கிறாங்க ரிமூவ் பண்ணி விட்டுருக்காங்க. ஏன்னா வாண்டடாக பேட்டரி அப்புறம் மாற்றிக்கலாம், கிக்கர் வச்சு ஓட்டிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம அதிலே மூவ் பண்ணிட்டு இருப்போம். நம்ம ஆல்ரெடி பார்த்துதாங்க இதில் எப்படி கழட்டி மாதிரி வீடியோ போட்டிருக்கேன். அந்த ரெக்கார்டு வீடியோ லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன், பார்த்துக்குங்க. இதை மாட்டிடலாம். இது எப்படி மாட்டணும்னா இந்த லிவர் வந்து இப்படி பிடிச்சாங்க இதை வெளியே எடுத்தேன். இதை இப்படி பின்னாடி தெரிய பிடிச்சாக்க இப்படி வெளியே எடுத்தேன். இப்போ நம்ம இது எதுவுமே பிடிக்க தேவை லிவரை, ஜஸ்ட்டு இதை அப்படியே கொஞ்சம் வாங்கி உள்ளே இறங்கினா போதும் இறங்கிடும். இது ஃபுல்லாக மேலே ஏறணுங்க. லாக் ஆகிடுச்சுங்க. இப்போ இதை சாக்கெட்டை மாட்டிட வேண்டியதான். அப்போ சாவி எதுவும் மாட்டிக்க கூடாது பார்த்துக்கணும். ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணால் போதும், சாக்கெட்டை மட்டும் ப்ரெஸ் பண்ணால் போதும், எந்த லிவரையும் நம்ம ப்ரெஸ் பண்ண தேவையில்லை. அவ்வளோங்க, லாக் சவுண்ட் கேட்டுருச்சு. இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ ஆர்ஆர் பேட்டரி கனெக்டடாக இருக்குது, அதாவது சார்ஜிங் லைன் வந்து கனெக்டடாக இருக்குது. சவுண்டு கொஞ்சம் முன்னதோட கொஞ்சம் வேரியேஷன் தெரியுதுங்க, கொஞ்சம் ஹையராக இருக்குது சவுண்டு. இது மூலமாக நம்ம கரெக்டாக மாட்டிக்கணும்னு சொல்லி கன்ஃபார்மும் பண்ணிக்கலாம். அப்போ அவங்க ஒரு ஐடியா கிடச்சிருக்குறீங்களா, ஆர்ஆர் அப்புறம் ஏன் தள்ளிட்டு ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கப்புறம் ஏன் கிக்கர் கொடுக்காமல் இருக்காங்க அப்படின்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சொல்லணும் ஏதாவது டவுட் அப்படின்னாலும் கமெண்ட்டில் இருக்கலாம், கிளியர் பண்ணிக்கலாம். அதேமாரி டவுட்டுனா வீடியோ ஃபார்மேட்டில் அனுப்புங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன், பார்த்துக்குங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசானா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனோட.